பனீர் ஸ்டோ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்துலேயும் ரொம்பவே மனசாட்சியில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ராஜி. கதிர் அப்போ வராங்க. என்னாச்சு ராஜு, ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்றாங்க. என்னாச்சு, ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டதும், இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, என்னுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. முதல்ல அப்பத்தாவை எடுத்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க. இன்னைக்கு என் அம்மாவை இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு அவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே நம்ம கதிர் ராஜி கிட்ட, பொண்ணுங்களா நினைச்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் என் அப்பா அப்படி கிடையாது. என் மேலே என் குடும்பத்து மேலே அவ்வளோ அன்பா பாசமா அப்படி இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னடா வீட்டை விட்டு வெளியே போ அப்படி இப்படின்னு துரத்துறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் தோணுது. ஏன்னா என் அப்பாவுடைய மனசு, அவருடைய மனசு இந்த அளவுக்கு நோக்கடிச்சு அந்த ரீசனுக்காக தான் என் அப்பா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரோன்னு தோணுது. என்னால் தான் இப்படி நடந்துக்கிறாரோ தோணுது. நான் பிறந்ததே தப்பு. அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நான் உயிரோடு இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. நான் இருந்திருக்கவே கூடாது. 10 நாள் அழுதுருப்பாங்க. 11வது நாள் அவங்க பட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. செஞ்ச தப்புக்கான தண்டனையை என் குடும்பத்தில் இருக்கவங்களும் நீயும் அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வலியா வேதனையா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.